பீகார் தேர்தல் முடிவு காங்கிரஸுக்கான தோல்வியா இல்ல ராகுலுக்கான? அதில் நான் என்ன சொல்றேன்னா, இந்த தோல்வி மொத்தமுமே 160 205 ஆகுனதுல ஓகே, அது இவங்க தப்பு பண்ணியிருந்திருக்கலாம். 2% வாக்குகள் வித்தியாசம் என்பது 10% மாறினதை நீங்க எப்படி சொல்லுவீங்க? 8% வாக்குகள் வித்தியாசமான மக்கள் ஏத்துட்டாங்க, மக்கள் கொடுத்துட்டாங்க. வெயிட் மீண்டும் எங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னா, கையை தூக்கவே மாட்டீங்களே, எஸ் அவுட் அப்படின்றது தூக்குறது இல்ல. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நான் கையை தூக்குறது எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. உங்க கூட்டணிக்குள்ள தகராறு மட்டும் நிற்காது. இதை இத்தனை ஊடகங்களும் ஏஜென்சிகளும் கணிக்க தவறினார்கள் அல்லது கவனிக்க தவறினார்கள்னு சொல்றீங்களா? தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னால 10,000 ரூபாய், அது 2வது இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லும்போது 1 மாசம் கூட ஆகலையேன்னு கூட கேட்காத தேர்தல் ஆணையமா இருக்கு. இது முன்கூட்டியே சொன்னாங்க, தேர்தலுக்கு முன்னால சொன்னாங்க, தேர்தல் அன்னைக்கு மாறி போச்சு ஓட்டு போடும் போதுன்னு சொல்றதுக்கு வழி இல்லை. ஏன்னா ஓட்டு போட்டு வந்தவங்ககிட்ட எடுத்து அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க பீகார்ல பண்ணது மாதிரி பெங்கால்ல, கேரளால, தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. அந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் நான் ஏத்துக்கல. நான் ஒன்றும் திமுக தான் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று நான் நேர்ந்துக்கிட்டு நான் இந்த கட்சிக்குள்ளே வரல. நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்துறதுல விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்க பழக்கணும். எல்லாரும் விட்டு கொடுக்கணும்னா கூட்டணி கட்சியெல்லாம் விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறம் நீங்கள் நைட்டு முழுவதும் இந்த கருமத்தை தான் ஒட்டிட்டு இருந்தியான்னு ஒரு எத்திட்டு போங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது. இதுக்கு லாஜிக்கலாக ஒரு பதில் சொல்லுங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு தோழர் கனகராஜ் இணைகிறார். வணக்கம் தோழர். வணக்கம். பீகார் தேர்தல் முடிவு நான் ரொம்ப நேரடியாக கேட்கிறேன், காங்கிரஸுக்கான தோல்வியா இல்ல ராகுலுக்கான தோல்வியா சார்? இந்திய ஜனநாயகத்துக்கான தோல்வி. எப்படி தனிப்பட்ட முறையில் அஃப்கோர்ஸ் நாங்களும் அதில் கூட்டணியில் இருந்திருக்கோம், எங்களுடைய தோல்வின்னு சொல்ல முடியுமா? ஆனால் தொடர்ந்து இப்படி எழுதுறவங்களுடைய நோக்கம் என்ன? இப்போ சமூக வலைதளங்கள்ல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் அதில் ஒரு முதல் பிளவு வந்ததற்கான காரணமே காங்கிரஸுடனான அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும், காங்கிரஸோடு சேர்ந்து போகக்கூடாதுங்கிறது. அது ஒன்று, அது ஒரு முக்கியமான பாயிண்ட் சிபிஎம்முக்கு. பட் உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய பேராபத்து இந்தியாவுக்கான பேராபத்தாக வந்து நிற்கிது. சரி, எனவே பிஜேபிக்கு எதிரான போராட்டத்தை நடத்துவதற்கு சில இடங்களில் அவங்களும் இருக்கிற கூட்டணியில் நாங்களும் இருக்கோம், அவங்களோட நேரடியாக இல்லைனாலும். பட் என்னென்னா, இந்தியா முழுவதற்குமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கும் அதுதான் இருக்கிறது. அதனுடைய பலம் என்ன என்பதை நீங்கள் எனவே அது யாருக்கும் சுமையாக இருக்குன்னு நான் நினைக்கல. ஆனால் அது சுமையாக இருக்கிறது மாதிரியான தோற்றத்தை சில தலைவர்களுடைய பேச்சுக்கள், அணுகுமுறைகள் உருவாக்குவது உண்மை. ஆனால் இந்த போராட்டத்தில் அது ஒரு சுமைன்னு நீங்கள் தள்ளி வச்சிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, தொடர்ந்து இப்போ வந்துட்டே இருக்கு, ரிசல்ட் வந்துட்டே இருக்கிறப்ப ராகுலுடைய தோல்வி, காங்கிரஸுடைய தோல்வி அப்படின்னு தொடர்ந்து எழுதக்கூடிய நோக்கம் என்னன்ற சமூக வலைத்தளங்கள் இல்லை எதையும் சொல்றாங்க, ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லிட்டே இருக்காங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்போ திமுக பாஜகவை எதிர்த்த போராட்டத்தில் இப்போ தமிழ்நாட்டில் அது பவர்ஃபுல்லாக பண்ணுறாங்க. சரி, சிபிஎம் இந்திய நாடு முழுவதும் பண்ணுது, சிபிஐ இந்திய நாடு முழுவதும் பண்ணுதுன்னா கூட எங்களுக்கான சப்போர்ட் பேஸ் இருக்கக்கூடிய இடங்கள். ஒரு கருத்து பரவலாக ஒன்று சொல்கிறதுங்கிறது வேற, ஆனால் இந்தியா முழுவதும் ஆர்கனைசேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. சரி, வேற எந்த கட்சிக்கும், நாம் சொல்கிற எந்த கட்சிக்கும் அப்படி ஒன்று இல்லை. சரி, அப்படி இல்லாத சமயத்தில் இந்த இந்தியா முழுவதுக்குமான இந்த போராட்டத்தை எடுத்து கொண்டு போவதில் அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு. அதை மற்றவங்க அங்கீகரிக்கணும். அந்த கட்சி தனக்கு இருக்கிற பலத்தை அங்கீகரித்து கொண்டு என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டு மற்றவங்களையும் எப்படி கொண்டு போகணுங்கிற பழைய மனோநிலையிலிருந்து அணுகாமல் இதை பார்க்கணும்.
நீங்க இதையெல்லாம் சரி பண்ணிருக்கலாம், இதெல்லாம் கூடுதல் கவனமாக இருக்கலாம், கூட்டணியை வழிநடத்துறதோ இதெல்லாம் சிக்கல் இருக்கு, இதெல்லாம் சமரசம் பண்ணலாம்னா என்ன தோணும்? நம்ம இது ஒரு புரிதலுக்காக நமக்கு ஏன்னா இதெல்லாம் பண்ணிருக்க இல்லை. அதுல நான் என்ன சொல்றேன்னா, இந்த தோல்வி மொத்தமுமே ஏதோ இந்த கூட்டணி அமைத்ததில் அல்லதுல இருக்கக்கூடிய கட்சிகள் என்பதை மையப்படுத்தி வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அதுவும் இருக்கும் இல்லையா, அப்படியே புறந்தள்ள முடியாது. இல்ல அதை புறந்தள்ளணும்னு நான் சொல்லல. ஆனா நீங்க ஒட்டுமொத்தமா மீண்டும் மீண்டும் எங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னா, கையை தூக்கவே மாட்டீங்களே, எஸ் அவுட் அப்படின்றது தூக்குறது இல்ல. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நான் கையை தூக்குறது எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. சரி, இந்த கூட்டணி அது சீட்டுகளை பங்கிடுவதில் காலதாமதம் இருந்தது. இதுல தலையிடுவதற்கான வாய்ப்பு இருந்த ராகுல் காந்தி அவர்கள் அதுக்கு முன்னால வெளிநாட்டு பயணத்தில் போயிட்டார். 2 வார காலம் ஆச்சு ஜாயிண்டா கேம்பெயின் பண்றதுக்கு. இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்கிற போது ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் என்பது ஒரு மோசமான அணுகுமுறைன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இந்த மொமெண்டத்தை அது ஹடில் பண்ணிச்சோம். ஆனால் அது தோல்விக்கான காரணம் என்று நான் கருதலை. அதுக்கு ஒரு ஃபேக்டர். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, எவ்வளவு லாஜிக்? 160 அமித்ஷா எதிர்பார்த்தா 202 இருக்கு. 205 தொட்டுட்டோம். 205 தொட்டுட்டாங்க. ஓகே, லேட்டஸ்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. நம்பர் 1. நம்பர் 2, 2 கூட்டணிக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு, வாக்கு வித்தியாசம். நீங்க நிறைய கருத்து கணிப்புகள் வந்ததுல, முன்னாலையும் சரி பின்னாடியும் சரி. இப்போ 41% மகா கத்பந்தனுக்கு கிடைக்கும், 43% என்டிஏ அவங்க தான் அதிகம் வாங்குவாங்க. 42% மகா கத்பந்தனுக்கு கிடைக்கும், 44% என்டிஏ கிடைக்கும். ஆனா இதை தாண்டி 10% வித்தியாசம் வந்துகிட்டு இருக்கு. சரி, இது என்னவாதான் இருந்தாலும் தனிப்பெரும் கட்சியாக ஆர்ஜேடி தான் வரும். இதுவும் எதுல வந்தது? கருத்து கணிப்புகள்ல வந்தது. என்னவாக இருந்தாலும் 2வது பெரிய கட்சியாக ஜேடியு தான் வரும். இதுவும் இவங்கெல்லாம் பேசினது, நேற்று வர பேசின இதெல்லாம். சரி, இது எல்லாத்தையும் டிஃபை பண்ணி ஒன்று வந்திருக்கு. சரி, இன்னொன்னு, இது கொள்ளை கூட்டம், அந்த குடும்பமே கொள்ளையடிக்கிற கூட்டம் என்கிற அந்த நேரேட்டிவை தாண்டி எலெக்ஷன் அறிவிச்ச பிறகு லாலு பிரசாத் யாதவ், ராப்ரி தேவி, தேஜஸ்வி யாதவ் 3 பேர் மேலே வழக்கு போட்டு, நீங்க தான் உள்ள இருந்த சீஃப் மினிஸ்டர் உள்ள ஜெயிலுக்கு போறவரை சீஃப் மினிஸ்டர்னு உங்களால சொல்ல முடியுமா என்று கேட்டார். இது மொத்தமும் நடந்தது. சரி, ஆனா இதையெல்லாம் டிஃபை பண்ணி 25 நீங்க சொன்ன மாதிரி 205 சீட்டு, 10% வாக்கு வித்தியாசம், 101 தொகுதிகளில் போட்டியிட்ட பிஜேபி 101 தொகுதியும் வெற்றி பெற்று விடுமோ என்று நினைக்கிற அளவுக்கு மிக நெருக்கமான 95 தொகுதியா 98 தொட்டாங்க. ஒருவேளை 101 வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மக்கள் கொடுத்துட்டாங்க. வெயிட் மக்கள் தீர்ப்புங்கிறது நீங்க சொல்றது. அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொன்ன ஆர்ஜேடி பிஜேபியை தாண்டி இதெல்லாம் ஆர்ஜேடி ஆட்சி அமைப்புன்னு சொன்னாங்க. நான் சொன்னது கருத்து கணிப்புகளை வச்சு சொல்றேன். இல்ல அப்போ சரி, கருத்து கணிப்புகள் சொன்னது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ஆர்ஜேடி வரும், 2வது இடத்துல நிதிஷ்குமார் வருவார். இது எப்படி போச்சு? இந்தியா அந்த பீகார் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களில் 34% பேர், நிதிஷ்குமாருக்கு 23%, இவருக்கு 34%. அவர் போட்டியிட்ட தொகுதிகளில் பின்னடைவை சந்தித்தது எப்படி? இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்டர் எல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு உங்க கூட்டணிக்குள்ள தகராறு மட்டும் நிற்காதீங்க. கூட்டணியில ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு கணிசமான பங்கு இருக்கு என்பதை நான் அதை மறுக்கலை. ஆனா இதையெல்லாம் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? லாஜிக்கலா எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணுங்க. இப்படி ஒரு ஸ்வீப் வரும்னு கணிச்ச ஒரு இதை சொல்லுங்க. இல்ல தேஜஸ்வி யாதவ் மோசமான ஆளா இருப்பாரு,
நிதிஷுக்கு தான் அதிகமான பேர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாங்கன்னு ஒரு கருத்து கணிப்பை ஒரு எழுத்தாளர் எழுதுனதை நீங்க சொல்லுங்க. பிரச்சாரத்துல 1000 பேசுறாங்க. சரி. ஆர்ஜேடி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரும் என்பதை மறுதளித்த ஒரு பத்திரிகை, ஒரு ஊடகத்தை சொல்லுங்க. அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க, என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும், ஆனா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இவங்க தான் வருவாங்க. இது எல்லாம் இல்லாமல் போனதற்கான காரணம் ஒண்ணும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கருத்து கணிப்பு எல்லாமே பொய் அப்படின்னு ஓரம் கட்டிடலாம். இல்ல, கருத்து கணிப்புகள் நோக்கபூர்வமாக செய்யப்படுபவை என்பதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை சமீப காலத்தில். சரி. ஏன்னா சமீப காலமாக எக்ஸிட் போல தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்போ அது வியாபாரமா மாறிடுச்சு. சரி. ஸ்கேமாவும் மாறிடுச்சு. சரி. ஊழல். அதான் போன மே 31 அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் NDTVயில் கொடுத்த பேட்டியில் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஷேரை வாங்க பெருசாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. 30 லட்சம் கோடி இழப்பு சாதாரண மனிதர்களுக்கு. அது இந்த எக்ஸிட் போல் என்ன சொல்லுச்சுன்னா எல்லாமே, அதாவது அவங்க ஒரு ஃபார்முலா வச்சு பண்ணுறாங்க. சில நேரங்களில் சாம்பிள் சைஸ், எடுத்த இடம், அதை இன்டர்பிரட் பண்ணுற விதம், இதுல எல்லாம் வித்தியாசங்கள் வரும். அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் 2024 அந்த லோக்சபா முடிஞ்சோடனே அதை எக்ஸிட் போல் அதுவும் 7 கட்டமாக நடந்தது. சரி. முதல் கட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறாங்க. டோட்டல் சாம்பிளை சொல்றீங்க நீங்க? டோட்டல் சாம்பிள் எடுக்கும்போது ஒரு பகுதியை மட்டும் எடுக்க மாட்டாங்கல்ல. சரி. கொஞ்சம் முதல் கட்டத்துக்கு முதல் இதை எடுப்பாங்க, ரெண்டாவது கடைசி நாளில் தான் சொல்கிறாங்க. அதுல எக்ஸிட் போல் 12 எக்ஸிட் போல் முக்கியமானது. இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா, அது 361 இருந்து 401 சீட்டு பிஜேபி ஜெயிக்குன்னு சொல்லிச்சு. சரி. நான் இப்படி இதுல இருந்து இதுங்கிறது பதிலாக அதிகபட்சத்தை மட்டும் சொல்லிட்டு வரேன். நியூஸ் 24, டுடேஸ் சாணக்கியா 400, ஏபிபி நியூஸ் சி ஓட்டர் அது 383, ரிபப்ளிக் பாரத் 359, இந்தியா நியூஸ் டி டைனமிக்ஸ் 371, ரிபப்ளிக் பாரத் மேட்ரிக்ஸ் 368, தைனிக் பசார் 350, நியூஸ் நேஷன் 378, TV9 பாரத் வர்ஸ் போல் ஸ்ட்ராட் 342, டைம்ஸ் நவ் ETG 358, இந்தியா டிவி CNX 392, ஜன் கி பாத் 392. 400, அதாவது குறைந்தபட்சம் 342, அதிகபட்சம் 401. சரி. நீங்க 342 வச்சுக்கோங்க. சரி. நீங்க அவங்க வாங்கினது எவ்வளவு? 240. இந்த 240 எங்க இருக்கு? 401 எங்க இருக்கு? சரி. நீங்க அதை பக்கத்துல 360 பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா 2/3 தான் வந்திருக்கு. ஏன் எக்ஸிட் போல் எல்லாம் அப்படி வந்தது? 30 லட்சம் கோடி ஷேர் மார்க்கெட்ல ஏமாறுச்சு. அதனால அது ஒரு ஸ்கேம், அது ஒரு பகுதி. இது மொத்தமுமே எப்படி தப்பா இருக்கு? ஏன் ஒண்ணு கூட சரியா இல்லை? இதை ஒட்டி ஏன் அவங்க ஷேர் மார்க்கெட்டை வாங்கணும்னு சொல்றாங்க? அப்போ ஒரு விதமான ஒரு 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 கட்டமைப்பு, கருத்து கட்டமைப்பை ஏற்கனவே உருவாக்குறது. சரி. அந்த கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலமாக சப்போஸ் தப்பு நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கே தான் அவங்க சொன்னாங்கல்ல இவ்வளவு வரும்னு. ஸோ இந்த லாஜிக் மொத்தமும் எப்படி டிஃபை ஆச்சு? 160 205 ஆகுனதுல ஓகே, அது இவங்க தப்பு பண்ணியிருந்திருக்கலாம். 2% வாக்குகள் வித்தியாசம் என்பது 10% மாறினதை நீங்க எப்படி சொல்வீங்க? 8% வாக்குகள் வித்தியாசமானது. இது எக்ஸிட் போல். நீங்க முந்தின நாள் எடுத்திருந்தாங்க, அன்னைக்கு மாத்திக்கிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஓட்டு போட்டு வர்றவர் சொல்றது. ஓகே, அதை எடுத்துக்கங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிறது எப்படி, அதாவது அதுதான் அதிகமாக வரும் என்று சொன்னால் அது எப்படி 25 3வது இடத்துக்கு போயிடுச்சு. கொஞ்சம் குறைஞ்சிருந்தா அந்த ராம்விலாஸ் சிராக் பாஸ்வானுடைய கட்சி 3வது இடத்துக்கும் உங்க 4வது இடத்துக்கும் போயிருப்பாங்க. JDU 2வது இடம் வரும் என்று சொன்னது எப்படி? 2வது இடத்துல தான் அது இப்ப இருக்கு. ஆனா எதுக்கு அடுத்து 2வதுன்னா RJDக்கு அடுத்து 2வது.
சரி. இது மொத்தத்தையும் நீங்க தொகுத்து பார்த்தீங்கன்னா தர்க்க ரீதியாகவோ அல்லது விஞ்ஞான ரீதியாகவோ இதை உங்களால நியாயப்படுத்த முடியாது. இவ்வளவு ஸ்வீப் இருக்கு கீழே 10% வித்தியாசம் என்பது சாதாரண விஷயமே கிடையாது. இதை இத்தனை ஊடகங்களும் ஏஜென்சிகளும் கணிக்க தவறினார்கள் அல்லது கவனிக்க தவறினார்கள்னு சொல்றீங்களா? என்ன பண்ணணும், என்ன பண்ண முடியும், என்ன பண்ணணும்? அதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா, எல்லா இடத்திலும் இதில் பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. நீங்க எஸ்ஐஆர்ல ஆரம்பிச்சு, சரி, நீங்க தமிழ்நாட்டில் 2024 100 நாள் வேலை பார்த்தவங்களுக்கு பாக்கி இருந்தது. இது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால. ஏங்க நான் போய் டெய்லி வேலை பார்த்து அது 60 நாளைக்கு முன்னால கொடுக்க வேண்டியதை கொடுக்காம சண்டை போட்டு தேர்தல் அறிவிச்சோம்னா அந்த பைசா வந்து, சரி, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? கொடுக்காத. அது என்னது? என்னுடைய சம்பளம், கூலி. சம்பளம்னா கூட நீங்க வந்து ஆர்கனைஸ் செக்டார்ல கொடுக்கறத சொல்லுவீங்க. கூலி, அன்றாட தின கூலியாக நான் வாங்கியதை கொடுக்கக்கூடாது. அது தேர்தலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆனால் தேர்தல் அறிவிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக 10,000 ரூபாய் போடுறாங்க. அதுலேருந்து ஒரு மாதம் கூட ஆகாம அடுத்த தவணைன்னு 6ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் இருக்கு, 2ஆம் தேதி 10,000 ரூபாய் போடுறாங்க. சரி, தேர்தல் ஆணையம் எனக்கண்ணான் இருக்கு. நீங்க இது எல்லாத்தையும் பார்க்க தவறுனீங்கன்னா சிலதை பார்த்தா சட்டப்படி கரெக்ட் தானேன்னு தோணும். இது இந்த கம்பேரிசன் உங்களுக்கு உதவும். சாதாரணமாக கேட்டால் என்ன வரும்? ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்டை நிறுத்த முடியுமான்னு வரும். ஆனால் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போகும், ஆசிரியர்களுக்கு சம்பளம் போகும், பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு சம்பளம் போகும். ஆனால் அன்றாட கூலிக்கு சம்பளம் போகக்கூடாதுன்னு சொல்கிற தேர்தல் கமிஷன் தான் தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னால் 10,000 ரூபா அது 2வது இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லும்போது ஒரு மாதம் கூட ஆகலையேன்னு கூட கேட்காத தேர்தல் ஆணையமாக இருக்கு. இதை நீங்க எல்லாத்தையும் நீங்க எஸ்ஐஆர் சம்பந்தமா சொல்றது, இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்றதா கஷ்டமா இருக்கு, இதுவா பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு இவ்வளவு நம்ம பேசுறோம், குறுக்கிடுக்கு மன்னிக்கணும். இரவெல்லாம் இதை தயாரிச்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. காலையில இப்படி ரிசல்ட் வரும், இரவெல்லாம் உட்காந்து தயாரிப்போடு தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றவங்க. இல்ல, இரவுல எனக்கு 10% டிஃபரன்ஸ் இருக்குன்னு இரவுல நீங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு லாஜிக்கலா பதில் சொல்லுங்க. நான் சொல்றது முழுவதும் தப்பாவே இருக்கட்டும். எப்பா 243 சீட்டும் ஜெயிப்போன்னு அமித்ஷாவே சொல்லிட்டார். அவரு சரியா கணிச்சார். எனவே இது சரிதான் அப்படின்னு சொல்லுங்க. 2%க்கும் 5%க்கும் டபுள்னா கூட அல்லது 1.5 மடங்குனா கூட வெறும் 3% தான் டிஃபரன்ஸு. அதனால ஏத்துக்கோ அப்படின்னு சொன்னா நான் ஏத்துக்கிறேன். அவங்க தான் கூடுதல் ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொன்ன பிறகும் கூட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இது ஆர்ஜேடி வரும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதை கூட நான் விட்டுறேன். அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனா 25 சீட்டுக்கு வந்து நிக்குது. 2வது இடத்துல இது எல்லாத்துக்கும் நீங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இது முன்கூட்டியே சொன்னாங்க, தேர்தலுக்கு முன்னால சொன்னாங்க, தேர்தல் அன்னைக்கு மாறி போச்சு ஓட்டு போடும் போதுன்னு சொல்றதுக்கு வழி இல்லை. ஏன்னா ஓட்டு போட்டு வந்தவங்ககிட்ட எடுத்தது. இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. அப்புறம் நீங்க நைட்டு முழுவதும் இந்த கருமத்தை தான் ஒட்டிட்டு இருந்தியான்னு ஒரு எத்திட்டு போங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. இதுக்கு லாஜிக்கலா ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எங்க அதாவது எவ்வளவு 243ல நீங்க 4/24 இல்லையா? அப்படின்னா 60 சீட்டு வாங்கினா 25%. ஓகே, இது எவ்வளவு? அப்ப 75% எவ்வளவு? அது ஒரு 150, இது ஒரு 37, 187, 80% வருது. எண்ணி 2 16, எண்ணாங்க 32, அதை விட 80%ஐயும் தாண்டி போகுது. 80% சீட்டுக்களை பெறுகிற தேர்தலாக இது இருக்கும், இப்படி ஸ்வீப்பிங்கா இருக்கும்னு ஏதாவது ஒரு ஊடகம், ஒரு நிபுணர், ஒரு பிஜேபி கூட்டணி கட்சி தலைவர் சொன்னதாக உங்களுக்கு நினைவு இருக்கா? நிச்சயம் கிடையாது, நிச்சயம் கிடையாது. அப்போ இது பகுத்தறிவுக்கு ஒவ்வாததா இருக்கே. சரி, இதை நான் சொல்லும் போது இந்த கருமத்தை நைட்டெல்லாம் ஒட்டினியான்னு நீங்க கேட்டீங்கன்னா, சரி சரி,
அதனால தான் நான் சொல்கிறேன். எனவே இந்திய தேர்தல் அமைப்பு முறை, ஜனநாயகம், இதுவெல்லாம் மிகப்பெரிய டேஞ்சரில் இருக்குன்னு பார்த்தேன். ஒரு தேர்தல் வெற்றி பெறுவது, தோல்வி அடைவது, ஒன்றுமே இல்லாமல் போவது. இப்போ பெங்காலில் நாங்கள் அவ்வளவு நாள் ஆட்சியிலே தொடர்ச்சியாக இருந்துட்டு ஒரு சீட்டு கூட இல்லாத தேர்தலை போன முறை சந்தித்தோம். நான் அப்போ கூட அவ்வளவு கவலை எல்லாம் படல. பிகாஸ் ஆனால் இதை நான் ரொம்ப கவலையோடு பார்க்குறேன். ரொம்ப கவலையோடு பார்க்குறேன். ஒரு ஃபாசிசம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான தோற்றத்தோடு வராது. ஹிட்லர் நாடாளுமன்றத்தை இப்போ நீங்கள் இங்கே இந்தியாவில் சில பேர் கேட்பாங்க, இப்போ நீங்கள் தேர்தல் ஆணையர் நியமனம், தலைமை நீதிபதியை எடுத்துட்டு இன்னொரு அமைச்சர்னு சொல்கிறீங்களே, அது சட்டப்படி தப்பா ரைட்டான்னு கேட்டால் 3 பேர் கொண்ட ஆணையம் இருக்கணும். அதான் அரசாங்கம் ஒரு சட்டம் மூலமாக யாருன்னு தீர்மானிச்சுக்கலாம். ஸோ சட்டப்படி அது கரெக்ட். ஸோ நாளைக்கு சட்டப்படி இந்தியாவில் பெரும்பான்மையின் அடிப்படையில் நாளை முதல் சர்வாதிகாரம் அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றிட்டா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? தர்சலாஜிக். அவங்க சொல்கிறாங்க ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரின்னு சொன்னீங்க. விஆர்எஸும் ஓய்வு தானே. ஓய்வு பெற்றவர் 10 வருஷம் கழிச்சு தான் வரணும்னு ஏன் சொன்னாங்க? அதில் என்ன, எப்போதுமே ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்னு பேசுவோம். எழுத்துல என்ன இருக்கு, அதனுடைய நோக்கம், அதனுடைய உள்ளடக்கம் என்னவா இருக்கு, எதுல இருந்து அதை அந்த முடிவுக்கு வந்தாங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் விஆர்எஸ் கொடுத்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஏற்றுக்கிட்டு திங்கக்கிழமை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணும்போது சரியா தப்பான்னு கேட்டால் சட்டப்படி கரெக்ட். சரி. பட் விழுமியம்னு ஒன்று இருக்குல்ல, நோக்கம் என்று ஒன்று இருக்குல்ல. எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேர்தல் ஜனநாயக நடைமுறைகளை உள்ளிருந்தே அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க நீதிமன்றங்களை அவங்க முடக்கி வச்சாங்க. ஹிட்லரோ முசோலினியோ இவங்க நீதிமன்றத்தை கைப்பற்றிட்டாங்க. தனக்கான இடமா மாற்றிட்டாங்க. தனக்கான இடமா, தனக்கு சொல்கிறவன் இருக்கும்போது எதை அதுக்கு முடக்கி வைக்கணும்? இன்னும் சொல்ல போனால், தான் சொல்வதை விட நீதிபதி என்கிற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு தனக்கானவர்கள் சொல்லும்போது அதுக்கு நீதியினுடைய ஸ்டாம்ப், முத்திரை கிடைத்ததாக அவங்களுக்கு கூட கொஞ்சம் அங்கீகாரம் கிடைக்கும் என்று நினைக்கிறாங்க. எனவே நான் இதை பார்க்கறது, அதாவது இதில் ஒன்றும் அவங்க கையில் தான் இருந்தது, அவங்க கையிலே இருக்க போகுது, அதல்ல பிரச்சனை. சரி சரி. நீங்கள் 34% இப்படி ஒரு 10% டிஃபரன்ஸ் இருக்கையில் நிதிஷ்குமாரை விட சிறந்த முதலமைச்சராக இவர் இருப்பாருன்னு 34% பேர் இவரை தேர்ந்தெடுத்த தொகுதியில், அந்த 2 தடவை ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதியில் மேலே இங்கேயும் போயிட்டு வருது ஓட்டு. இது எல்லாத்துக்கும் ஒரு தர்க்க ரீதியாக ஒரு நியாயம் சொல்லுங்க. நான் கையெடுத்து கும்பிட்டுறேன், ரைட்டு தான் நீங்கள் சொல்கிறோம். இன்னொரு பக்கம் இந்த வெற்றி மீண்டும் இப்ப தொடரக்கூடிய இந்த வெற்றி என்பது, பிஜேபியோட வெற்றி என்பது தமிழ்நாட்டில் என்ன ஒரு உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்தும்? இங்க இருக்க கூட்டணி இல்லை, இப்ப என்னைய தனி மனுஷன் நினைச்சிங்கன்னா நாம பண்றது போதாது. கட்சிகளுக்கு இடையிலான போராட்டமாக இருப்பதை மக்களுடைய போராட்டமாக மாற்ற வேண்டும், கூடுதலா உழைக்கணும். இப்ப அகிலேஷ் குமார் கூட சொல்லியிருக்காரு, அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க பீகார்ல பண்ணது மாதிரி பெங்கால்ல, கேரளால, தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. அந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் நான் ஏத்துக்கல. அது ஒன்றும், அதை விட நல்ல நோக்கம் தானே, சொன்ன நோக்கம் நல்ல நோக்கம். ஆனா நல்ல நோக்கத்துக்காக சொல்ற விஷயங்களை நீங்க எச்சரிக்கையா இருப்பதை குறைத்து விடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். சரி சரி. நீங்க இது கட்சிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய போராட்டமாக மாற்றாமல், மக்கள் இது தன்னுடைய ஜனநாயகம் குறித்த பிரச்சனை, இந்த ஜனநாயகம் என்பதில் என்னுடைய வாழ்வாதாரம் அடங்கி இருக்கிறது, வந்தா கேஸ் மானியத்தை தூக்கிட்டான் பெரும்பான்மை கொடுத்ததுனால, வந்தா அரிசிக்கு கூட வரி விதிச்சிட்டான் பெரும்பான்மை கொடுத்ததுனால, வந்தா என்னுடைய சமக்கிர சிக்ஷா அபியான பறிச்சிட்டான், என் பிள்ளைங்க படிக்க முடியாத அளவுக்கு காசை நிப்பாட்டிட்டான், கல்வி பெரும் உரிமை சட்டத்தின் கீழ் கொடுக்க வேண்டிய பைசாவை உச்சநீதிமன்றம் போய்தான் நான் வாங்க வேண்டியிருக்கு. நான் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சட்டத்தை உருவாக்குனா அதை திரும்பவும் உச்சநீதிமன்றத்தில் போய்தான் அதுக்கு ஒப்புதலை வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதெல்லாம் என்னுடைய வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது.
வெறும் ஜனநாயகம் என்பது என்னுடைய வாழ்வாதாரத்திலிருந்து தள்ளி போனது கிடையாது என்கிற உணர்வை ஏற்படுத்தும். அந்த போராட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு கட்சி தலைவர்களோட பொறுப்பு. மக்கள் தான் எல்லா புரட்சிகளையும் மக்கள் தான் நடத்தி இருக்கிறார்கள். தலைமை தாங்கினது யாருங்கிறது தான் வேறுபடும். சரி. எனவே இத விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு. ரொம்ப நேரடியா திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையில இனி பேச்சுவார்த்தைக்கு பெரிய இடம் இருக்காது. கேட்கறத கொடுக்கணும், கொடுக்கறத வாங்கணும் அப்படின்ற ஒரு நரேட்டிவும் செட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல, ரெண்டு விதமான அணுகுமுறையும் தவறு என்று நான் நினைக்கிறேன். சரி. உடனடியா திமுக நாங்க ஆட்சியில பங்கு அது இதுன்னு, ஒருவேளை அவங்க ஆட்சியில பங்கு காங்கிரஸ் கேட்டதுல அதை உங்க கட்சி முடிவு பண்ணது பேசணும். பட் ஓப்பனா உட்கார்ந்து இப்படி பேசுறத நான் ஏற்கல. அதே போல காங்கிரஸ் பீகார்ல தோத்து போச்சு, எனவே அவங்களுக்கு ஒரு இடத்தை காட்டிட்டாங்க, எனவே வந்தா வரட்டும் இல்லைன்னா போகட்டும் அப்படின்னு நினைக்கிறதும் திமுக விரும்பும் இல்லையா? திமுக தொண்டர்களும் விரும்பாங்க இல்லையா? நான் சொல்றேன் எதுக்கு தலைவர் கொடுக்கணும் அப்படின்னு. இல்ல இல்ல இல்ல, அதுதான் வெறும் கட்சியினுடைய நலன் என்று பார்க்கிற போது அந்த பாயிண்ட் கரெக்டா கூட தோணும். ஆனா தேசத்தின் நலன் என்று பார்க்கிற போது, பிஜேபி அபாயம் என்று பார்க்கிற போது அது மிக முக்கியமானது. அதை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்கு. எனவே இந்த கூட்டணி கட்சிகள் நீயா நானா என்பது பேசுறதை விட நானா நாடா அப்படின்னு யோசிக்க வேண்டிய காலம் அது. நான் சொல்றத தயவு செஞ்சு ரொம்ப ஒரு தேர்தலை வைத்துக்கொண்ட, அதனால தான் நான் சொன்னேன், ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத பிஜேபி திரிபுராவில் ஒட்டுமொத்தமாக அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு நான் அதை பற்றி இப்படி பேசலை. 34 வருஷம் ஆட்சியில் அன்இன்டரப்டடாக இருந்துட்டு ஒரு சீட்டு கூட போன தடவை ஜெயிக்காமல் போன போது நான் அப்போ பேசலை. பட் பீகார் மாதிரியான இடத்துல இவ்வளவு பெரிய, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த இதோடெல்லாம் சேர்த்து நீங்க பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அது அடுத்த கட்டத்துக்கு மாறி இருக்கு. அல்லது ஏற்கனவே இந்த கட்டம் இருந்தா அதை நான் உணரல, பெங்கால்லையோ அல்லது திரிபுராலையோ நான் உணரவில்லை என்று நான் நினைக்கிறேன். அப்போ இது ரொம்ப முக்கியமானது. ஒரு கட்சிகளுடைய நலன் என்பதை தாண்டி இந்த நாட்டினுடைய நலனை பாதுகாப்பது முக்கியமானது. நான் ஒன்றும் திமுக தான் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று நான் நேர்ந்துக்கிட்டு நான் இந்த கட்சிக்குள்ள வரல. நான் திமுக காரணம் இல்லை. சரி, பட் நீங்க திமுக அடுத்த ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்பது நீங்க பிஜேபிக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும். இவ்வளவு பல நேரங்களில் எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இப்போவும் கூட நான் நேற்று ஒரு போராட்டத்தில் நான் பேசிட்டு வந்தேன். அவங்க நான் போகும்போது வேற விதமாக பேசிட்டு இருந்தாங்க. இந்த அரசாங்கம் தப்பு பண்ணுது, இதை தூக்கி எறியணும்னு அந்த சென்ஸில் ஒருத்தர் பேசினாங்க. நான் சொன்னேன், நான் சிபிஎம்ல இருந்து வந்திருக்கேன், திமுகவோட கூட்டணி என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். சரி, பிகாஸ் அது பிஜேபிக்கு எதிரான போராட்டம். ஆனால் உங்களுக்கும் அவங்க அரசாங்கத்துக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் நடக்கிற போராட்டத்தில் நான் உங்களோட நிற்பேன். இதே மாதிரி அந்த போராட்டத்தில் நிற்பது தான் உங்களுக்கும் உதவும். எடப்பாடி பழனிசாமி என்னைக்காவது பழைய பென்ஷனை தர்றேன்னு சொல்லியிருக்காரா என்ன? அண்ணாமலை சொல்லியிருக்காரா? நரேந்திர மோடி சொல்லியிருக்காரா? அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்க, நீ ஏன் அமுல்படுத்தலைன்னு தான் கேட்பாங்க. நான் வந்தா பண்ணுவேன்னு இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறது, இன்னும் ஒருங்கிணைப்போடு இருப்பது, இன்னும் கீழ் லெவலில் அது ஒருங்கிணைப்போடு இருப்பது, கெட்டிப்படுத்துவது, இதை வேகப்படுத்துவது என்பது மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். அது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்கணுமா இல்லையாங்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் கடந்த பல வருடங்களாக போராடி நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய சமூக பொருளாதார இதெல்லாம் தன்னிறைவாயிடுச்சுலாம் நான் பேச மாட்டேன். அது இல்லை, எந்த ஊர்லையும் அப்படி வரல. இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் இருக்கு. ஆனால் இப்போ ஆன்லைன் ஃபார்ம்ல சாதி பின்னோட்டு இல்லாமல் உங்களால ஏற்ற முடியல. இது யாருக்காக டிசைன் பண்ண ஃபார்மெட்டு? நார்த் இந்தியாவில். தமிழ்நாட்டில் வெளிப்படையாக இப்பவும் பத்திரிகைகள்ல வந்துருது, இன்ன இவரோட அப்படிலாம் வருது. ஆனா வெளிப்படையா
நான் என் ஜாதியை சேர்த்து சொல்றது பொது வெளியில அசிங்கமா பார்க்கப்படுகிற இடத்தில் ஆமா. நீங்க போடாம இருந்தா நீங்க வாக்கே பதிவு பண்ண முடியாதுங்கிற நிலைமை இங்க இருக்கு. சரி. இந்த முன்னேற்றம் பெரியது. இப்படி பல முன்னேற்றங்களை என்னால் சொல்ல முடியும். கலைஞர் ஒரு தடவை சொன்னார், 1.5 கிலோமீட்டருக்குள் ஆரம்ப பள்ளி இருக்கணும். நான் அப்ப அப்படி யோசிக்கவே இல்லை. இந்த மனுஷன் என்ன 1.5 கிலோமீட்டர்கிட்ட ஆரம்ப பள்ளி இல்லையான்னு. அப்புறம் நான் போற இடத்துல எல்லாம் கேட்டேன். ப்ராப்ளம். எங்க ஊரு கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஒரு ஆர்எஸ் மங்கலம் கம்மாய வெள்ளம் வந்துருச்சுன்னா 12 கிலோமீட்டர் சுத்தி தான் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகணும். ஸோ இப்போ நீங்க இந்தியாவில் ஒரு மருத்துவ கட்டமைப்பு பெட்டரா இருக்கிற இடத்துல தமிழ்நாடு முக்கியமான இடத்துல இருக்கு. நீங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் அது 2வது இடத்துல இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். பிறப்பின் போது குழந்தை இறப்பு குறைந்திருப்பது, தாய் இறப்பு குறைந்திருப்பது, இதுக்கெல்லாம் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது முழுமையடைஞ்சிட்டதுன்னு நான் சொல்லல. சரி. இதை முழுவதையும் நீங்க பின்னுக்கு இழுக்காதீங்க. சரி. இது முழுவதையும் நீங்க பின்னுக்கு இழுப்பதற்கான நிலைமை வந்துவிடும். அப்ப இந்தியா நீங்க பாசிஸ்ட் டெண்டன்சிக்கு எதிராக நடத்துற போராட்டத்தில் இது ஒரு பின்னடைவை உருவாக்கிவிடும் என்கிற காரணத்தினால் நீங்க இந்த போராட்டத்தை நடத்துறதுல விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்க பழக்கணும். எல்லாரும் விட்டு கொடுக்கணும்னா கூட்டணி கட்சி எல்லாம் விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. விட்டு கொடுத்துருன்னா பெரிய கட்சி நீ மட்டும் விட்டு கொடு, ஏன்னா நீ தானே ஆட்சியில் இருக்க போறான்னு கேட்கக்கூடாது. ஓகே, நம்ம 2 பேரும் ஃபைட் பண்றோம். 2 பேரும் அவரவருக்கானதை அவரவருக்கு நம்ம பண்ணுவோம். அதுல முன்ன பின்ன வந்தா பேசிப்போம் என்கிற நிலைமை மிக முக்கியமானது. தொடர்ந்து இப்படி எழுதிட்டு இருக்கவங்களுடைய இது என்ன நோக்கம்? காங்கிரஸ் ஒரு வேஸ்ட் லக்கேஜா இருக்கிறத திமுக ஃபீல் பண்ண தொடங்கிடுவாங்கன்னு இப்ப எழுதிட்டு இருக்காங்களே. அந்த வேஸ்ட் லக்கேஜ் தான் இன்னைக்கு இந்தியாவில் 3 சீட்டு வச்சிருக்க ஒரு கட்சி. நான் இப்பவும் சொல்றேன், வர்க்க அடிப்படையில் பாஜக எந்த பெருமுதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ வர்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறதோ அதைத்தான் காங்கிரசும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல எனக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. சரி, யூ டேக் இட் ஃப்ரம் மீ. பட் நீங்க மதச்சார்பின்மை என்பதில் அவர்கள் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாலும் அடிப்படையில் அது மதச்சார்பற்ற கட்சி. ஜெயலலிதா மதச்சார்பின்மையில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாலும் அடிப்படையில் அது அவங்க டாக்டிக்கலா சில பொசிஷன் எடுக்கிறாங்க. அதிமுக எங்கிட்ட கூட சில பேர் கேட்பாங்க, நீங்க எதிர்நிலையில இருந்தா கூட அதிமுகவை அவ்வளவு அட்டாக் பண்ண மாட்டேன்றீங்களே. எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல அதிமுக, ஆனா அதான் அவர் தான் அதனுடைய பொதுச் செயலாளர். சரி, அதுல இருக்கக்கூடிய சாதாரண தொண்டன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மதச்சார்பற்றவனாக இருக்கான். அவனுக்கு இவர் என்ன அவர் என்ன, ஒருத்தனுக்கு என்ன இருக்கு, ரெட்டையில தலைவன் கொண்டு வந்தது தோத்துறக்கூடாது. அவன் எல்லாத்தையும் திட்டுவான். அவன் கொள்ளையடிச்சான், இவன் கொள்ளையடிச்சான், ஒரு வயலும் பார்க்க மாட்டேன். கையில இருந்து மோதிரத்தை வித்து அவன் தேர்தல் வேலை பார்ப்பான். அவன் இருக்கு அந்த 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 நபர் இருக்கான் பாத்தீங்களா, இட் சிக்னிஃபைஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ஏஐடிஎம்கே. தலைவர்கள் எடுக்கிற பல நேரத்தில் அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியினுடைய சில நிலைப்பாடுகள் இந்த மாதிரி கம்யூனிசம் வளருவதற்கான வாய்ப்பு இருந்தது. இப்போ சமீபத்தில் நான் பிரேம் சங்கர் ஜாவோட ஒரு புக்கு, ஒரு 400-500 பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன், டிஸ்மேண்ட்லிங் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா 1947 to 2025 ஒரு புக்கு. அந்த புக்கில் அவர் எழுதியிருக்காரு என்னென்னலாம் முதல்ல காம்ப்ரமைஸுக்காக பண்ணாங்க, பிறகு அது கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு மாறி போச்சு. நீங்க மதச்சார்பின்மையில் உறுதியாக இல்லை என்றால் இந்தியா நீடிக்காது. நம்ம எல்லாரும் வேற்றுமையில் ஒற்றுமை பெருமைன்னு மட்டும் பேசுறோம். சரி, இந்தியா இழுப்பதற்கான அடிப்படை இந்த ஒற்றுமை தான், வேற்றுமையை அங்கீகரித்த ஒற்றுமை. நீ பீஃப் சாப்பிடு, நான் வெஜிடேரியன் தான். நீ நான்வெஜ் சாப்பிடு, நான் பீஃப் இல்லாத இதர எது வேணாலும் சாப்பிடுவேன் நான்வெஜ்லேயே. உனக்கு எனக்கும் வேறுபாடு இருக்கு. நீ சப்பாத்தி சாப்பிட்டுக்கோ, நான் சோறு தான் சாப்பிடுவேன். நீ என்ன விதமாக வேணாலும் ட்ரெஸ்ஸு போட்டுக்கோ, குர்தா பைஜாமா போட்டுக்கோ,
நான் வந்து வேஷ்டி தான் கட்டுவேன், நான் பேண்ட்டு தான் போடுவேன், நான் துப்பட்டா போடுவேன், நான் துப்பட்டா போட மாட்டேன், எனக்கு உனக்கும் 1000 வித்தியாசங்கள் இருக்கிறது, ஆனால் நீயும் நானும் இந்தியன் என்று கைகோர்க்கிறோம் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறோம். அந்த முடிவை, அந்த அங்கீகரிப்பை, அது மதத்தின் பெயரால் உடைச்சாலும் சரி, இனத்தின் பெயரால் உடைச்சாலும் சரி, இப்போ நரேந்திர மோடி சொன்னது மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்க பீகார்காரங்களை கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொன்னது மாதிரி, இதெல்லாம் இந்தியாவினுடைய இருப்பை கேள்விக்குள்ளாக்கும், சிதறி போயிடும். எனவே நான் இந்தியாவை பற்றி, இந்திய மக்களை பற்றி நான் கவலைப்படுகிறேன். எனவே அந்த கவலையிலிருந்து தான் நான் இதை சொல்கிறேன். எனவே காங்கிரஸினுடைய வர்க்கத்தன்மையில் எனக்கு தே ஆர் த இனிஷியேட்டர் ஆஃப் நியோலிபரல் அஜெண்டா இந்தியாவில், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் மதச்சார்பின்மைக்கான போராட்டத்தில் நீங்கள் அதை வந்து அப்படி பலரும் பேசுகிறாங்க. அப்போ அந்த வேறுபாடு இருக்குது. ராஜீவ்காந்தி பீரியடில் தானே இதை பண்ணாங்க, ராமர், இதெல்லாம் எனக்கு புரியுது. சரி, இன்ஸ்பைட் ஆஃப் தட் பேன் இந்தியா பிரசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அது இருக்கா இல்லையா? ஸோ உங்களுக்கு அவைலபிள் பெஸ்ட்டை தான் நீங்கள் யோசிக்க முடியுமே தவிர த பெஸ்ட்டுக்கு நீங்கள் எங்கேயும் போக முடியாது. ஸோ எனவே இந்த அது சுமை சுமை சுமைன்னு சொல்றது இருக்குல்ல, ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் அதை ஹேவ் டு ரியலைஸ். அதுக்காக அவங்க தோத்து போயிட்டாங்க, தள்ளி வச்சிருவோம் அப்படின்னு மற்றவங்க நினைக்கிற தகாதூர் கிடையாது இல்லையா? தொடர்ந்து பேசலாம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.